அக்கோட்டை மைசூர்லேருந்து ஃபயர் ஆஃபீஸில் வந்துருக்கேன். அதாவது இப்போ உள்ள காலத்தில் அதாவது ப்ரைவேட் ஸ்கூலை விட கவர்மெண்ட் ஸ்கூல் தான் நல்லா வசதியாக இருக்குதுன்னு எனக்கு நல்லா பண்ணுறீங்க. ரொம்ப சந்தோஷம். நல்லாவும் படிக்கிறீங்க, இதேமும் தக்க வச்சுக்கிங்க. அதாவது கவர்மெண்ட்டு உங்களுக்கு நல்லா சலுகை தருது என்ன. அதே மாதிரி ஃபயர் சர்வீஸை பற்றி உங்களுக்கு சின்ன அவேர்னஸ் கிளாஸ் தான். இது ஒரு 20 கொஸ்டின் இருக்கும். அதாவது ரொம்ப கஷ்டப்படாதீங்கப்பா. நான் இப்போ சொல்கிறேன்ல, இதெல்லாம் வாழ்க்கைக்கு தேவையானது என்ன. வாழ்க்கைக்கு தேவையில்லாதது எதுவுமே இல்லை. அதனால் கொஞ்சம் இருக்கு என்ன. அதாவது ஒன்று, இந்தியாவில் தீ விபத்தின் போது அழைக்கப்பட வேண்டிய எண் என்னது? 101. 101லாம் இப்போ இதாகி போச்சு என்ன. இப்போ 112 என்ன. 112 அடிச்சோம்னாக்கா அது ஃப்ரீ கார்டு தான். 112 அடிச்சோம்னாக்கா எங்கள் கண்ட்ரோலுக்கு போயிடும். சென்னை கண்ட்ரோலுக்கு போனோம்னாக்கா அங்கேருந்து எங்களுக்கு ஸ்டேஷனில் உள்ள டேப்புக்கு எந்த அட்ரஸு நீங்கள் விவரமாக சொல்லணும். இந்த வீதி, இந்த ஊர், இந்த வீதி, இந்த வீடு, அந்த மாதிரி கரெக்டாக சொன்னீங்கன்னாக்கா எங்களுக்கு அந்த செய்தி கிடைச்சி உடனே வர்றதுக்கு ஈஸியாக இருக்கும் என்ன. அதாவது தீ விபத்து போது அழைக்கப்பட வேண்டிய என்னென்னது? 112. வெரி குட். சரி, அடுத்து ஒரு ஃபயர், இப்போ ஒரு ஃபயர் உண்டாகுதுனாக்கா என்னென்ன தேவைப்படும்? எரிகிறதுக்கு என்ன தேவைப்படும்? வெரி குட். என்ன கிளாஸ் போயிருக்கியா நீ? சரி, நல்லது. தெரிஞ்சுக்கலாம், நல்லதுதான். அதாவது எரிபொருள் என்ன. அந்த எரிபொருள் எரியக்கூடிய வெப்பம் வேணும் என்ன. வெப்பம், காற்று, இந்த 3 இருந்தால் தான் ஒரு பொருளானது எரியும். இரண்டாவது கொஸ்டின் என்ன. அதாவது அடுத்து, உங்கள் உடையில் தீப்பற்றினால் முதலில் என்ன செய்ய வேண்டும்? சரி, அதாவது வேகமாக ஓடக்கூடாது என்ன. அதாவது அசைவின்றி நிற்கக்கூடாது. இதெல்லாம் ஃபயர் மேற்கொண்டு ஆகுறதுக்கு ரொம்ப சான்ஸு. இன்னும் அடுத்து என்ன பண்ணணும்? அதாவது நெல் படு உருள் என்ன. உருண்டாச்சுன்னா காற்று கிடைக்காம அந்த ஃபயரானது அடைஞ்சு போகும். இல்லைனாக்கா ஒரு சாக்கு கொத்திக்கிட்டு உருண்டணும் என்ன. சரி, அடுத்து ஒரு மின்சாரத்தில் இந்த சுவிட்ச் போர்டில் ஃபயர் ஆகுது. தண்ணியை யூஸ் பண்ண முடியுமா? இப்போ தண்ணி யூஸ் பண்ணால் என்ன ஆகும்? அதாவது தண்ணீர் மின்சாரத்தை கடத்தும் என்ன. அப்படி இப்போ தண்ணி ஊற்றும் போது என்ன ஆகும்? நம்ம கையில் ஸ்பார்க்கு, அதாவது ஷாக் அடிக்கும். அப்படிங்கிறப்ப என்ன இதை யூஸ் பண்ணணும் என்னப்பா? கார்பன் டை ஆக்சைடு என்ன. கார்பன் டை ஆக்சைடு இல்லை காய்ந்த மணல், இது மணல் வேணா, இது CO2னா கார்பன் டை ஆக்சைடு, அந்த மாதிரி யூஸ் பண்ணணும். அதாவது அடுத்து, புகை சூழ்ந்த அறையில் என்ன செய்ய வேண்டும்? இந்த ரூம்ல ரொம்ப புகையா இருக்கு, நீங்க எப்படி இங்கிருந்து எஸ்கேப் ஆவீங்க? சரி, ஜன்னல் திறந்துருவீங்க. ஜன்னல் திறந்தாலும் நீங்க எப்படி வெளியே போவீங்க? ரொம்ப புகையா இருக்கு என்னப்பா? சரி, ஒன்றும் இல்லை. அதாவது தவழ்ந்து போகணும். தவழ்ந்து போனால் அந்த புகையானது ஒரு 2 அடிக்கு மேலே தான் இருக்கும். அந்த புகையானது 2 அடிக்கு மேலே தான் இருக்கும். அப்படிங்கிறப்ப ஊழ்ந்து போனாக்க அந்த புகையிலேருந்து நம்ம தப்பிக்கலாம். மூச்சு முட்டாது. சுவாசிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நம்மளோட இப்படி போனோம்னாக்க அந்த புகையானது நம்ம மேலே தாக்கும். வெளியே போகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படும். சரி, இது தவழ்ந்து போகும் என்ன. சரி, அதாவது வளிமண்டல காற்றில் CO2 அளவு எவ்வளவு உள்ளது? வளிமண்டல அதாவது பெரிய தேவையான வாயு இது. வெரி குட். ஆக்சிஜன் தான். அதாவது தீ அவசர நிலையில் எதை பயன்படுத்த வேண்டும்? இப்போ ஒரு வீட்டில் ஃபயர் ஆகுது, அங்கேருந்து எஸ்கேப் ஆகும், அங்கேருந்து தப்பிக்கணும், பெரிய பில்டிங். அப்படிங்கிறப்ப எதை யூஸ் பண்ணுவீங்க? அங்கே லிஃப்ட் இருக்குது, படிக்கட்டு இருக்குது என்ன, வேற என்ன இருக்குது, எக்ஸலேட்டரு, அந்த மாதிரி இருக்குது. எதை யூஸ் பண்ணுவீங்க? படிக்கட்டு.
அடிக்கிறது தான் பெஸ்ட்டு. அது லிப்டை இப்படி ஒரு எண்ணெய் அதை வீட்டில் சமையல் பண்ணுறீங்க, எண்ணெய் ஃபயர் ஆகுது, அதை எப்படி அணைப்பீங்க? ஈரமான துணியில எப்படி அணைக்கிறது? அந்த பாத்திரத்தை சுற்றி ஒரு நனைஞ்ச டரி, ஒரு போர்வை, சாக்கு தண்ணியில் ஊற்றி அந்த பாத்திரம் சுற்றி அணைக்கலாம். அணைச்சா என்ன அந்த இடத்துல என்ன கட் ஆகுது? காற்று உள்ள போகாது. என்ன அப்படிங்கிறப்போ, அதாவது இது தீயணை அவசர கால வெளியேற்றத்தின் போது மாணவர்கள் ஏன் வரிசையில் நடக்க வேண்டும்? ஒன்று, விரைவாக செல்வதற்காக, சத்தத்தை தவிர்ப்பதற்காக, குழப்பம் மற்றும் விபத்துகளை தவிர்ப்பதற்காக, பள்ளி விதிகளை பின்பற்ற மற்றும் விபத்துகளை தவிர்ப்பதற்காக. அது முதல் போனீங்கன்னா என்ன அந்த நேரத்தில் ஒன்று. அடுத்து, தீ ஏற்பட்ட போது ஆக்சிஜனை துண்டிக்கும் முறை. ஒரு சட்டியில் இப்போ என்ன பேசணும் பார்த்தீங்களா, இப்போ ஒரு ஃபயரில் அதில் தண்ணியை ஊற்றியாச்சுன்னா என்ன ஆகுது? அதில் உள்ள வெப்பம் கட்டுப்படுத்துது ஒன்றா. அடுத்து, அந்த எரியக்கூடிய பொருளை எடுத்துடணும், அதை பட்டி போடுதல். போடும்போது மிகவும் பாதுகாப்பான செயல் எது? ஒன்று, அமைதியாக இருந்து விதிமுறைகளை பின்பற்றி போனாக அந்த தீயிலிருந்து நம்ம காப்பாற்றிடலாம். அடுத்து, பிளக் பாயிண்ட்களை அதன் திறனுக்கு அதிகமாக பயன்படுத்தினால் என்ன ஏற்படும்? சாதாரண பிளக்ல அதிகப்படமான, அதாவது இந்த இதில் மோட்டர் சுவிட்சை போட முடியாது. இந்த 3 பின் 2 பின்ல. அடுத்து, நீரை எந்த தீ விபத்தில் பயன்படுத்தக்கூடாது? அந்த இப்போ வந்துருச்சு. எல்பிஜி சிலிண்டர் எப்போது எப்படி வைக்க வேண்டும்? வீட்டில் எல்லா இடத்துலையும் தான். எப்படி வைக்கிறது? நேராக வைக்கணும், அதாவது படுக்க வைக்கக்கூடாது. எல்பிஜி வாயு வாசனை வந்தால் என்ன செய்ய வேண்டும்? ஒரு வீட்டில் கேஸ் லீக் ஆகுது, என்ன நம்ம என்ன நோக்கம்? அதுபோல திறந்து வச்சாலும் ஆட்டோமேட்டிக்காக அந்த கேஸ் ஆனது வெளியே போயிடும். அது ஈஸியாக கொஞ்சம் நேரம், அதாவது சுவிட்சும் போடக்கூடாது, போட்ட சுவிட்சை அமர்த்தக்கூடாது, அந்த சுவிட்சும் போடக்கூடாது. ஏன்? அதாவது மோட்ரு போட்டுருப்பீங்க, மோட்ரு போடும்போது சின்ன புழுவா சுவிட்ச் போடும்போது பார்த்தீங்கன்னா உள்ளேயே பார்க்காம நீங்கள் கேஸ் லீக்கேஜ் ஆகும்போது சுவிட்சை போட்டீங்கன்னா என்ன ஆகும்? கண்டுபிடிக்கிறது வாசனை. அதாவது எல்பிஜி கேஸுக்கு லிக்விட் பெட்ரோலியம் கேஸ், இதில் எல்பிஜி விரிவாக்கம். என்ன இதில் இந்த கேஸுக்கு சுவை மனம் அற்றது. அப்புறம் எப்படி வாசனை வருது? இது வாசனை உணர்றதுக்காக தான் இது சேர்த்துருக்காங்க. மேல் பொருளை மெர்கப்டான் என்ன இதை சேர்த்துருக்காங்க. இல்லைன்னா நாம் எந்த ஆடையை அணிய வேண்டும்? தீபாவளிக்கெல்லாம் என்ன சொல்லிக்கிறோம்? வெரி குட். அதாவது லேடிஸ் எல்லாம் அந்த புஷ்வானம்லாம் ஒப்பம் பார்த்தீங்கன்னா இது அணிஞ்சிட்டு வெளியே நம்ம பற்ற வைக்கலாம். என்ன சரி, அதாவது வெடியெல்லாம் ஒரு கையில் பிடிச்சிடும். அதாவது கடுமையான வாசனை, இனிமையான வாசனை. இப்போ ஒரு பில்டிங்கு ஒரு மாதிரியா இருக்கு, டக்குன்னு இங்கேருந்து கிளம்பணும், எல்லாரும் ஒன்று கூட போக முடியுமா? அதான் ஏற்கனவே சொன்னோமா, இது மொத்தமாக போக முடியுமா? போக முடியாது. அடுத்து என்ன பண்ணுறது? வரிசையாக செல்வது, அவ்வளோதான்.